லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம். தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5ஆம் செய்யுளுள் நாம் நுழைந்திருக்கிறோம். அதில் 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். வழங்கா துறை இழிந்து நீர்ப்போக்கும், ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும், உழந்து விருந்தினராய் வேற்றூர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. அருந்துன்பம் காட்டும் நெறிகளுள் இன்று நாம் பார்க்கின்ற கருத்து ஒப்ப விளைவு இல்லா பெண்டிர்தோள் சேர்வும். அதாவது தனக்கு ஒப்பாக இணைந்து சிந்திக்க இயலாத ஒரு பெண்ணோடு தகாத உறவு கொள்வதற்கு முயலுகின்ற அந்த வெறித்தனம் இருக்கிறதே, அது இங்கு அழிவை தரும். அது தகாத செயல், அது செய்தக்க அல்ல என்கின்ற ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் அத்தகைய பெண்களுடைய அல்லது அத்தகைய ஆட்களுடைய அந்த எண்ணம், திட்டம் என்பது வேறு. அங்கு பணம் ஈட்ட வேண்டும், எப்படியாவது பணத்தை, உடலை கொடுத்தாவது பணத்தை, அப்படிப்பட்ட ஒரு தொழில் தன்மையை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, அல்லது அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்காக இங்கு பல பெண்களை அடிமைப்படுத்தி அதிலிருந்து மீண்டு எழ முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்களே, அத்தகைய நிலையில் அந்த ஒரு பெண்ணோடு அப்படிப்பட்ட ஒரு உறவை மேற்கொள்வது என்பது அது அழிவை தரும், அது துன்பத்தை தரும் என்றுதான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. வள்ளுவர் இந்த குறளில் இத்தகைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பொருட்பொருளால் புன்னலம் தோயார், அருள் பொருள் ஆயும் அறிவினவர். ஆக உண்மையிலேயே நல்ல அரும் பொருட்களை எல்லாம் ஆராய்ந்து உயர்ந்து நிற்கின்ற ஒரு அறிவுடையவர் இப்படிப்பட்ட இந்த பொருளை கொடுத்து ஒருவருடைய இன்பத்தை அல்லது ஒருவர் மூலமாக இன்பத்தை பெறுவதற்கு முயல மாட்டார். காரணம், அது தகாத செயல், தீய செயல். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்கு எண்ணம் கொண்டாலே அங்கு அழிவு தொடங்கிவிட்டது என்பதுதான் பொருள். ஆக அது ஏதோ ஒரு இல்லத்தில் இருக்கிற ஒரு பெண் என்றாலும், அல்லது இத்தகைய ஒரு அமைப்பு ரீதியாகவே பாலியல் தொழிலை செய்கின்ற ஒரு அமைப்புக்குள் நுழைந்து ஒரு பெண்ணின் தேடுதலும், இவை எல்லாமே இங்கு அழிவுக்குரிய செயல் என்பதாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு தூரத்திற்கு மோசமான ஒரு செயல் என்றால், இங்கே தண்ணீர் ஓடுகிறது, அந்த தண்ணீருக்குள் என்ன கிடக்கிறது என்பது தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில், தெரியாத நிலையில் அங்கே குளிப்பதற்கு, நீந்துவதற்கு ஒருவர் முன் வந்து அங்கு குளிக்கிறார் என்றால் அது கேட்டை விளைவிக்கும். அதை போன்றுதான் இங்கு ஆசையோடு, வெறியோடு ஏதோ ஒரு பெண் என்கின்ற வகையிலே அங்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக அவளை அடிமைப்படுத்தி தன் இன்பத்திற்கு பயன்படுத்துகிற அந்த தன்மை என்பது அங்கு தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த உண்மையை அறியாமல் அப்படியே காலை விடுதல் என்பதாக அது மாறுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எந்த விதமான தகாத செயலும் செய்துவிடக்கூடாது. ஆனால் இப்படி தெரியாத தன்மையில் இங்கு வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சூழலை உருவாக்காமல், தெரியாத நிலையிலும் கூட எல்லாரையும் வீழ்த்துகின்ற ஒரு போக்கு இன்று இந்த இணையதளத்தின் வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு பலரும் அறிவார்கள். நம் வீட்டு பிள்ளைகள், அவர்களுக்கு இந்த தனி அறை, தனி கட்டில், தனி போர்வை, தனி அலைபேசி இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இங்கு செய்யக்கூடாத தகாத செயல்களெல்லாம் செய்வதற்கு அவர்கள் பழகி கொள்ளுகிறார்கள், எண்ணம் கொள்ளுகிறார்கள். இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த எண்ணத்தில் வாழ்கிறவர்கள் அவர்கள் வீழ்கிறார்கள். எழ வேண்டும். ஆனால் வீழ்ந்தே கிடக்கட்டும் என்பதுதான் இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற
அந்த தகாத கயமைத்தனம் கொண்ட அந்த ஆட்சியாளர்கள், தலைவர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள், அவர்களுடைய நோக்கம் ஏனென்று கேட்காதே. ஏழைகளுக்கு வேணா நீ உணவு கொடுத்துக்க, ஆனால் உணவு ஏன் இந்த ஏழைக்கு இல்லை என்று கேட்காதே. அப்படி கேட்காமல் இருப்பதற்கு நீ முடங்கி கிட, மயங்கி கிட, அதற்கு நான் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், இலவயமாக கூட நான் உனக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே எண்ணம் தூய்மையாகட்டும், தெளிவாகட்டும், துணிவாகட்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை நாம் ஏற்கின்ற பொழுது இங்கு அழிவு நம்மை தொற்றிக்கொள்ளாது. எவரையும் அழிவு தொற்றிக்கொள்ளாத வகையில் சூழலை நாம் உருவாக்க வேண்டும். உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விபச்சாரி. விபச்சாரி என்பது, அந்த விபச்சாரம், இவை எல்லாமே சமஸ்கிருத சொல். அது சமஸ்கிருதம் என்பதனாலும் தமிழில் பயன்படுத்தக்கூடாது, அந்த சொல்லே பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தாத வண்ணம் இங்கு உலகு உருவாக வேண்டும். அப்போ தமிழ் என்னது? அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளர். அவ்வளோதான். விபச்சாரம் என்றால் பாலியல் தொழில், விபச்சாரி என்றால் பாலியல் தொழிலாளர். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். இயேசுகாவியம் 14. ஓய்வு நாளில் புதுமை. சென்ற உரையில் கப்பர்நாகும் நகரத்தின் அரசு அதிகாரி ஒருவரின் மகன் கொடிய காய்ச்சலால் சாவின் விளிம்பில் இருந்தபோது அவர் இயேசுவை நாடி வந்து விடுத்த உருக்கமான மன்றாட்டை குறித்து சிந்தித்தோம். கானாவில் இருந்தபடியே இயேசு கிறிஸ்து தனது திருவாக்கின் வல்லமையால் தூரத்தில் இருந்த அந்த சிறுவனின் கொடிய காய்ச்சலை முற்றிலும் நீக்கி அவனுக்கு நலமளித்த உன்னத புதுமையையும், அதன் வழியாய் அந்த அதிகாரியின் குடும்பமே விசுவாச பாதையில் இணைந்ததையும் எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக யூதர்களின் பாரம்பரிய முறைமைகளின்படி ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஜெபக்கூடத்திற்குள் சென்றபோது அங்கே காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை குணப்படுத்தி சடங்குகளை விட மனித நேயமே முதன்மையானது என்று பறைசாற்றிய உன்னத புதுமை குறித்து இன்று காண்போம். ஓய்வு நாள் யூதருக்கு உயர்ந்த நாளாம். ஒரு வேலை செய்யாமல் வாழ வேண்டும். மாய்கின்ற மனிதனுக்கும் நோயை தீர்க்க மருத்துவர்கள் வரமாட்டார். அந்த நாளில் தேயாத வெண்ணிலவாம் இயேசுநாதர் ஜெப ஆலயம் ஒன்றில் அன்று சென்றார். காய்ந்தொங்கும் நிலையினிலே தோழி நின்று கைத்தொங்கும் ஒருவனையே அங்கு கண்டார். தன் அரிய அருட்கண்ணால் அவனை பார்த்தார். தாளாத பரிசேயர் குருக்கள்மார்கள், என்ன இவர் செய்வாரோ ஓய்வு நாளில், இவன் நோயை தீர்ப்பாரோ பார்ப்போம் என்று புன்னகையோடு இருந்தார்கள். இயேசு அந்த புரியாத அப்பாவிதனை பார்த்து, உன் கையை நீட்டு எனச் சொன்னார். கையின் உள்ளிருந்த நோயெல்லாம் நீங்கிற்றாங்கே. என்ன இது, ஓய்வு நாள் தன்னில் நீங்கள் இச்செயலை செய்ததுதான் சரியா என்று புன்மனது பரிசேயர் அவரை கேட்டார். பூரித்த தோள்களுடன் இயேசு சொன்னார், உன் வீட்டு மரிக்குட்டி திசைகள் தப்பி ஓய்வு நாள் தன்னில் ஒரு குழியில் வீழ்ந்தால் என்ன செய்வாய்? பேசாமல் போவாயா நீ? இம்மனிதன் ஆட்டை விட உயர்ந்தோன் என்று. இயேசு கிறிஸ்து யூதர்களின் மிக கடுமையான சட்டதிட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஒரு மனிதனின் காய்ந்து போன கையை தனது சொல்லின் வல்லமையால் குணப்படுத்திய உன்னத விவிலிய நிகழ்வை எளிய நற்றமிழில் விவரிக்கிறது. யூதர்களின் பாரம்பரிய சட்டப்படி வாரம் ஒருமுறை வரும் ஓய்வு நாளானது இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட மிக உயர்ந்த நாளாக கருதப்பட்டது. அந்த நாளில் எந்த ஒரு கடினமான வேலையோ அல்லது அன்றாட பணிகளையோ செய்யாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பது அவர்களின் கடுமையான விதியாகும். அந்நாளில் மனிதர்களுடைய நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ பணிகளை கூட செய்யக்கூடாது என்ற சட்டம் புழக்கத்தில் இருந்தது. மரண தருவாயில் இருக்கும் நோயாளிகளுக்கு தவிர சாதாரண நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் யாரும் மருந்து தர அஞ்சிய நாளாக அது விளங்கியது. இத்தகைய சூழலில் உலக மக்களின் அக இருளை அகற்றும் தேயாத வெண்ணிலவாகிய இயேசுநாதர் ஓய்வு நாளில் தமக்குரிய முறைமையின்படி யூதர்களின் ஜெபக்கூடத்திற்குள் நுழைந்தார். அங்கே ஜெபக்கூடத்தின் ஒரு பகுதியில் ஒரு மனிதன் காய்ந்து போன செயலற்று கிழிந்த கையோடு மிகவும் பரிதாபமாக நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவனது ஒரு கை முற்றிலும் வறண்டு சதைகள் சுருங்கி எவ்வித அசைவுமின்றி தோளிலிருந்து வெறும் தசை துண்டாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது இந்த அவல நிலையை கண்ட இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய பேரன்பு நிறைந்த தண்ணி அருட்கண்ணால் அவனை கனிவோடு நோக்கினார். அதே நேரத்தில் அங்கே கூடியிருந்த யூத மத தலைவர்களான பரிசேயர்களும்
மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த நல்லதொரு வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தனர். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை மீறி இந்த மனிதன் ஓய்வு நாளில் இவனது நோயை தீர்த்து புதுமை செய்வாரா மாட்டாரா என்று பார்ப்போம் என்ற வஞ்சக எண்ணத்தோடு இயேசுவையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். தன்னை சுற்றியிருந்தவர்களின் புன்மனத்து வஞ்சக எண்ணங்களை நன்கு அறிந்திருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து சற்றும் தயங்கவில்லை. சட்டங்களை விட மனித உயிரும் அவனது துயர் துடைப்பதுமே முதன்மையானது என்று கருதினார். அவர் அந்த புரியாத அப்பாவியாகிய நோயாளியை தன் அருகில் அழைத்து அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் பார்க்கும்படியாக, உன்னுடைய காய்ந்த கையை நேராக நீட்டு என்று அதிகாரமும் கனிவும் கலந்த குரலில் கட்டளையிட்டார். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அந்த நோயாளி தன் கையை நீட்டிய அந்த உன்னத வினாடியில் அங்கே ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. அவனது காய்ந்த கைக்குள் இரத்த ஓட்டம் பாய்ந்து நரம்புகள் உயிர் பெற்று அதுவரை அவனை ஆட்டிப்படைத்த நோயெல்லாம் முற்றிலும் நீங்கி அவனது மற்றொரு கையைப் போலவே அதுவும் முழுமையான சுகம் பெற்றது. இதை கண்டு அங்கிருந்த பரிசேயர்கள் கடும் கோபமுற்றனர். இயேசுவின் அற்புதத்தைக் கண்டு மகிழ்வதற்கு பதிலாக ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்ற புனிதமான சட்டத்தை மீறி நீர் இந்த செயலை செய்தது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று இயேசுவிடம் புன்மனத்தோடு வாதாடினர். அவர்களின் குறுகிய எண்ணத்தை கண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புரியும் வண்ணம் ஓர் எளிய வாழ்வியல் உதாரணத்தை எடுத்துரைக்கத் தொடங்கினார். உங்களில் ஒருவனுடைய ஆட்டுக்குட்டியோ அல்லது மாடோ தற்செயலாக வழிதப்பி இந்த ஓய்வு நாளில் ஓர் ஆழமான குழியில் வீழ்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓய்வு நாள் என்று பேசாமல் வீட்டிற்கு போய்விடுவீர்களா அல்லது உடனே அதை குழியிலிருந்து தூக்கி காப்பாற்றுவீர்களா என்று வினவினார். மேலும் தொடர்ந்து, உங்கள் சொந்த லாபத்திற்காக ஒரு விலங்கு குழியில் விழுந்தால் அதை ஓய்வு நாளிலும் தூக்கி காப்பாற்றும் நீங்கள், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த ஆட்டை விட பன்மடங்கு உயர்ந்தவன் அல்லவா? அப்படி இருக்க இவனது துன்பத்தை நீக்குவது எப்படி பாவமாகும் என்று கேட்டு அவர்களின் வாய்களை அடைத்தார். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சடங்குகளும் விதிகளும் மனிதர்களின் நன்மைக்காகவே அன்றி மனிதர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல என்ற உன்னத உண்மையை இயேசுவின் இந்த போதனை நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு ஓய்வு நாளிலும் துணிச்சலோடு புதுமை செய்து சடங்குகளை தாண்டிய அன்பு நெறியை உலகிற்கு போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் உண்மையான ஆன்மீக சுதந்திரத்தை பெற்று வாழும் பொருட்டு தனது நற்செய்தி பயணத்தை அடுத்தடுத்த இடங்களை நோக்கி முன்னெடுத்தார். அதிகாலை துயில் எழும்போது உன்முகம் தெரிந்திட வேண்டும். எழுந்து நான் நடந்திடும் போது உன் கரம் பிடித்திட வேண்டும். வீதியில் வலம் வரும்போது உன் துணை உணர்ந்திட வேண்டும். வீதியில் வலம் வரும்போது உன் துணை உணர்ந்திட வேண்டும். தனிமையில் நான் வாடும்போது நண்பனாய் அருகில் வேண்டும். ஆசை 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 நீயே இறைவா, என் ஆசை 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 உன் இல்லம் தலைவா. என் ஆசை 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 நீயே இறைவா, என் ஆசை 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 உன் இல்லம் தலைவா. இறைவா, எனக்கொரு ஆசை, உன்னை முகம் முகமாய் நான் தரிசிக்கணும். உன் திருப்பதமே நிதம் அமர்ந்திடணும். செய்திகள். இசை மனித இதயங்களை இறைவனை நோக்கி உயர்த்தும் ஒரு அருட்கொடை என்றும், அது பல்வேறு குரல்களை இசை ஒற்றுமையில் ஒன்றிணைத்து அமைதி, சகோதரத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு நிறைந்த உலகை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூலை 29 புதனன்று காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டத்தில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாதோ சி மையத்தில் இடம்பெற்ற அமைதியின் புகழ்பாடல் என்ற ஜெப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை,
விண்ணக ஒற்றுமை இறைவனை தியானிப்பதிலிருந்து பிறக்கிறது என்றும் இசையின் அழகு மனிதரை அழகின் முழுமையான ஆதாரமாகிய இறைவனை சந்திக்க அழைக்கிறது என்றும் கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியின் மறைவின் 800ஆம் ஆண்டு நினைவு விழாவை ஒட்டி ஆண்ட்ரியா ஸ்போர்செல்லி அறக்கட்டளை இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. உலக புகழ்பெற்ற பாடகர் ஆண்ட்ரியா போர்செல்லி மற்றும் உகாண்டா, புனித பூமி, இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 164 சிறார்கள் மற்றும் இளைஞர்களை கொண்ட ABF வாய்ஸ் ஸ்கொயர் குழுவினருடன் கலந்து கொண்ட திருத்தந்தை இளைஞர்கள் தங்களுக்கு கடவுள் வழங்கிய திறமைகளை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரிடம்தான் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இளைஞர்கள் அவர்களது குடும்பங்கள் மற்றும் நாடுகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்த திருத்தந்தை வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் அமைதி நிலவ சிறப்பு இறைவேண்டலும் மேற்கொண்டார். கடந்த ஜூன் 15ஆம் நாள் சீனாவில் உள்ள மங்கோலியா தன்னாட்சி மாநிலத்தில் அமைந்துள்ள பாமிங் மறை மாவட்டத்தின் துணை ஆயராக அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துவான் யோங்குன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் இந்நியமனம் வழங்கப்பட்டது. கடந்த ஜூலை 29ஆம் நாள் பாமிங் நகரில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் யோங்குன் அவர்கள் 1980 டிசம்பர் 6ஆம் நாள் உள் மங்கோலியா ஹாங்ஜின் ஹவுகி பகுதியில் பிறந்தார். 2000 முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஹெபை இறையியல் கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் பின்னர் 2008 முதல் 2013ஆம் ஆண்டு வரை பெய்ஜிங் பல்கலைக்கழகம் மற்றும் பெய்ஜிங் அயல் மொழிகள் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மேற்கொண்டார். 2011 ஜனவரி 1 அன்று பாமிங் மறை மாவட்டத்திற்காக அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட அவர் 2013 முதல் 2016 வரை தைவானில் உள்ள ஃபூஜென் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தனது மேற்படிப்பை தொடர்ந்தார். தாய் மறை மாவட்டத்திற்கு திரும்பிய பின்னர் 2016 முதல் 2020 வரை மறைமாவட்ட உருவாக்க மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார். மனித மாண்பையும் பொது நலனையும் மையமாக கொண்ட நிலையான நகரங்களை உருவாக்க வீடற்றோர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை அரசுகள் முதன்மை பணியாக கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அவையில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளர் குழு வலியுறுத்தியுள்ளது. புதிய நகரப்புற செயல் திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடு உயர்மட்ட கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் வீடு என்பது வணிக பொருளாகவோ நிதி சொத்தாகவோ கருதப்படக்கூடாது. அது ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய அடிப்படை மனித உரிமை என திருப்பீடம் வலியுறுத்தியுள்ளது. வீடற்ற நிலை, பாதுகாப்பு நிலைத்தன்மை, வீடற்ற நிலை, பாதுகாப்பு, நிலைத்தன்மை, தனி உரிமை மற்றும் சமூகத்தில் சேர்ந்திருக்கும் உணர்வை மனிதர்களிடமிருந்து பறிப்பதோடு பல அடிப்படை மனித உரிமைகளையும் மறுத்து குடும்பங்களை வறுமை மற்றும் புறக்கணிப்பின் சுழற்சிக்குள் தள்ளுகிறது என்றும் அந்த அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் திருமடலை மேற்கோள் காட்டிய திருப்பீடம் உண்மையான வளர்ச்சி மனிதரை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மலிவு விலையில் தரமான வீடுகள், ஒருங்கிணைந்த சமூக சேவைகள் மற்றும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, மனநல பிரச்சினைகள், போதை பழக்கம், குடும்ப சீர்குலைவு, இடம்பெயர்வு, போர் மற்றும் மோதல்கள் போன்ற வீடற்ற நிலைக்கான அடிப்படை காரணங்களை நீக்கும் கொள்கைகளில் அரசுகள் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் திருப்பீடம் கேட்டுக்கொண்டுள்ளது. சிலுவையின் வெளிப்படையான தோல்வியை கிறிஸ்துவின் உயிர்ப்பு வெற்றியாக மாற்றியதன் மூலம் கிறிஸ்துவின் உயிர்ப்பே மனித துன்பங்களுக்கு கடவுளின் உச்சகட்ட பதில் என்று நியூசிலாந்திற்கான திருத்தந்தையின் அரசு தூதரும் பசிபிக் பகுதிக்கான திருத்தந்தையின் பிரதிநிதியுமான பேராயர் காபோர் பிண்டர் அவர்கள் கூறினார். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிய ஆக்கிரமிப்பில் இருந்து குவாம் விடுதலை பெற்றதன் 82ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ஜூலை 21ஆம் நாள் ஹகத்னாவில் அமைந்துள்ள டல்ஸ் நோம்ப்ரே டி மரியா பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிய போது பேராயர் காபோர் பிண்டர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அகானா உயர்மறை மாவட்ட பேராயர் ரியான் பி ஜிமினஸ் மற்றும் அங்குள்ள அருள் பணியாளர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றிய பேராயர் காபோர் பிண்டர் அவர்கள் குவாம் மக்களுக்காகவும் குறிப்பாக 2ஆம் உலகப் போரின் துயர அனுபவங்களையும் நினைவுகளையும் இன்னும் சுமந்து வாழும் போரில் உயிர் பிழைத்தவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆன்மீக நெருக்கத்தையும் இறைவேண்டல்களையும் தெரிவித்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.